வெல்கம் டு ஆல் தி ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 26 மார்ச் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேத்துக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். சுக்கி மற்றும் லாம்பி எந்த மாநிலத்தின் நடனம்? கர்நாடகா. ஜாகர் மற்றும் தக்னே எந்த மாநிலத்தின் நடனம்? கோவா. கேசாபாடி மற்றும் பெரினி சிவ தாண்டவம் எந்த மாநிலத்தின் நடனம்? தெலுங்கானா. கோபி மற்றும் உருமுலு எந்த மாநிலத்தின் நடனம்? ஆந்திர பிரதேசம். ஒடிசா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் கடபா, கோண்ட், மத்தியா, கிசான் மற்றும் முண்டா. கோவிந்த் பல்லப் பந்த் 1957 பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காரு. புரந்தரதாசர் தாச சாகித்யா ராக மாயமல்ல கௌலா அப்படிங்கிற தத்துவத்தை நிறுவியிருக்காங்க. சுதந்திரம், சமத்துவம் மற்றும் சகோதரத்துவத்தின் கோட்பாடுகள் அப்படிங்கிற விஷயத்த பிரான்ஸ் நாட்டில இருந்து நாம எடுத்துக்கிட்டோம். இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு 1907 சூரத்ல ராஷ்பிகாரி கோஷ் தலைமையில நடந்துச்சு. ஆம்சோட் உத்தரப்பிரதேசத்தின் மிக உயரமான சிகரம். 6வது ஐந்தாண்டு திட்டம் 1980 இருந்து 1985 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. ஜனாதிபதியின் பரிசீலனைக்கு ஒதுக்கப்பட்ட மசோதாக்கள் பிரிவு 201 சொல்லியிருக்காங்க. கர்ணம் மல்லேஸ்வரி ஒலிம்பிக்கில் வெற்றி பெற்ற முதல் இந்திய பெண். வகாபி கழகம் 1827 டிட்டுமீர் தலைமையில நடந்துச்சு. இந்திய எஃகு சங்கத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? நவீன் ஜிந்தால். பூட்டானின் உயரிய சிவிலியன் விருதான ஆர்டர் ஆஃப் தி ட்ருக்யால்போ யாருக்கு வழங்கப்பட்டது? நரேந்திர மோடி. 2024 பாரிஸ் ஒலிம்பிக்கில் இந்திய கொடியை ஏந்தியவர் யார்? சரத் கமல். ஒருமுறை தூக்கி எறியும் இ சிகரெட்டுகளை எந்த நாடு தடை செய்துள்ளது? நியூசிலாந்து. அயர்லாந்தின் இளம் பிரதமர் யார்? சைமன் ஹாரிஸ். டேனியல் லொபோவோ ஈக்வடர் நாட்டுடைய ஜனாதிபதி. ஃபெலிக்ஸ் சிஷிகேடி காங்கோ நாட்டுடைய ஜனாதிபதி. பெர்னார்டோ அரேவலோ குத்தமல நாட்டுடைய ஜனாதிபதி. அஹ்மத் அவாத் பின் முபரக் ஏமன் நாட்டுடைய பிரதமர். பிரபோவோ சுபைட்டானோ இந்தோனேஷியா நாட்டுடைய ஜனாதிபதி. ஆசிப் அலி ஜர்தாரி பாகிஸ்தான் நாட்டுடைய பிரதமர். மகாராஷ்டிரா கௌரவ விருது பெற்றவர் யார்? கிளாசிக்கல் டான்சரான உமா ரெய்லே தான் இந்த வருஷம் மகாராஷ்டிரா கௌரவ விருது வாங்கியிருக்காங்க. பி ஆர் கம்போஜ் MS சுவாமிநாதன் விருது வாங்கியிருக்காங்க. சோம்நாத் KPP நம்பியார் விருது. குல்சார் மற்றும் ஜெகத்குரு ராம்பதராச்சாரியா 58வது ஞானபீட விருது வாங்கியிருக்காங்க. பிரதீப் மகாஜன் மகாராஷ்டிரா பூஷன் விருது வாங்கியிருக்காங்க. இந்தியாவுக்கு தட்டமை மற்றும் ரூபலா சாம்பியன் விருது கொடுக்கப்பட்டிருக்கு. சீனிவாசன் சுவாமி IAA கோல்டன் காம்பஸ் விருது வாங்கியிருக்காங்க. அமிதாப் கோஷ் எராஸ்மஸ் பரிசு வாங்கியிருக்காங்க. ரத்தன் டாடா PV நரசிம்ம ராவ் நினைவு விருது வாங்கியிருக்காங்க. ஐக்கியூ ஏர் அறிக்கையின் படி 2023 உலகில் மிகவும் மாசுபட்ட நகரம் எது? உலகத்துல மிகவும் மாசுபட்ட நகரம் பீகார் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பெகுசாராய் அப்படிங்கிற நகரம். 2022 உலகின் மிகவும் வாழக்கூடிய நகரம் பட்டியல்ல வியனா முதலிடத்தை பிடிச்சிருக்கு. உலகின் சிறந்த பொது போக்குவரத்து பட்டியல பெர்லின் முதலிடத்தை பிடிச்சிருக்கு. உலகின் பணக்கார நகரங்கள் பட்டியல நியூயார்க் முதலிடத்தை பிடிச்சிருக்கு. உலகிலேயே அதிக ராணுவ செலவு செய்யும் நாடு அமெரிக்கா. ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் வங்கியிலிருந்து அதிக கடன்களை பெற்ற நாடு பாகிஸ்தான். ஐக்கியூ ஏரின் படி உலகின் மிகவும் மாசுபட்ட நகரம் பீஜிங் 2022 எந்த நாள் உலக கவிதை தினமாக அனுசரிக்கப்படுகிறது? வருஷந்தோறும் மார்ச் மாசம் 21 நாம இந்த தினம் அனுசரிக்கிறோம். இந்த வருஷத்துக்கான மைய கருத்து ஸ்டாண்டிங் ஆன் தி ஷோல்டர்ஸ் ஆஃப் ஜான்ஸ். February 1 இந்திய கடலோர காவல் படை நாள். February 12 தேசிய உற்பத்தி திறன் தினம். February 2வது திங்கட்கிழமை சர்வதேச கால்கை வலிப்பு தினம். February 20 மிசோரம் நிறுவன தினம், உலக சமூக நீதி தினம். February 21 சர்வதேச தாய்மொழி தினம். மார்ச் 1 பாகுபாடு இல்லாத நாள். மார்ச் 3 உலக வனவிலங்கு தினம். மார்ச் 12 மொரிஷியஸ் சுதந்திர தினம். WTT அதாவது வேர்ல்ட் டேபிள் டென்னிஸ் ஃபீடர் பீருட் 2024 ஆண்கள் ஒற்றையர் கோப்பையை வென்ற முதல் இந்தியர் யார்? இந்த கோப்பையை வென்ற முதல் இந்தியர் சத்யன் ஞானசேகரன். பூஜா பட்டேல் 36வது தேசிய விளையாட்டு 2022
யோகாசனத்தில் தங்கப்பதக்கம் வென்ற முதல் இந்திய தடகள வீராங்கனை. ஆசிய வாள்வீச்சு சாம்பியன்ஷிப் 2023 பதக்கம் வென்ற முதல் இந்தியர் பவானி தேவி. உலக வில்வித்தை சாம்பியன்ஷிப் 2023 தனிநபர் உலக பட்டத்தை வென்ற முதல் இந்தியர் அதித்தி சோமி. உலக தடகள சாம்பியன்ஷிப் 2023 தங்கம் வென்ற முதல் இந்தியர் நீரஜ் சோப்ரா. ISSF உலக கோப்பையில் 25 மீட்டர் ராபிட் ஃபயர் போட்டியில் பதக்கம் வென்ற முதல் இந்தியர் அனிஷ் பங்வாலா. இந்தியா எந்த நாட்டுடன் முதல் 2+2 பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியது? இந்திய நாடும் பிரேசில் நாடும் சேர்ந்து இந்த பாதுகாப்பு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. அது 2+2 அப்படின்னா ஒண்ணும் இல்ல. இந்திய நாட்டுல இருந்த 2 பிரதிநிதிகளும் பிரேசில் நாட்டுல இருந்த 2 பிரதிநிதிகளும் இந்த பேச்சுவார்த்தையில கலந்து கொள்வாங்க. அதனாலதான் இது 2+2 டயலாக் அப்படின்னு சொல்லுவாங்க. சீனா நடத்திய பிரிக்ஸ் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்துல ஜெய்சங்கர் 2022ஆம் ஆண்டு பங்கேற்றிருக்காங்க. இமாச்சல பிரதேசத்தில் முதல் தலைமைச் செயலாளர்கள் கூட்டத்துல தலைமை பொறுப்பை ஏற்றுக்கிட்டது நரேந்திர மோடி. எகிப்தில் COP 27 இந்திய குழுவை வழிநடத்தினவர் பூபேந்தர் யாதவ். 108வது இந்திய அறிவியல் காங்கிரசுடைய தலைவர் நரேந்திர மோடி.